வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம். குரோதி வருடத்தில் இது சித்திரை மாதம் 3ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி வளர்பிறை, அஷ்டமி மாலை 5:43 வரை, அதன்பின் நவமி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய தினம் ஸ்ரீ ராம நவமி. நாளைய விசேஷம் ஸ்ரீ ராம நவமி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. நம்மளுடைய ஆன்லைன் சர்வீஸில் அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். நம்ம ஜோசியம் பார்க்குறோம், திருமண பொருத்தம் பார்க்குறோம். புதுதாக குழந்தை பிறக்க போகிறதுக்கு இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே ஜோசியர்கிட்ட டைம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இப்போ சிசேரியன் அதிகமாக இருக்குது, அதற்கு நம்ம நேரம் கொடுக்குறோம். இது எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது, நேர்லேயும் வரலாம். பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது இது எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு தனி சப்ஜெக்ட் அது. இப்போ எல்லாருமே என்ன பெயர் வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிடுறீங்க, எந்த மதத்தை பின்பற்றுறீங்க, அது சார்ந்த பெயரை வைக்கலாம். சம்மந்தம் இல்லாத எதையாவது ஒரு பேரை வைக்காமல் அதை வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய, அதாவது இந்த பெயர் வைக்கக்கூடிய அந்த குழந்தையின் தாத்தாவோட பேரை வைக்கலாம். இப்போது வெள்ளைச்சாமின்னு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை இப்போ மாடர்னாக வைக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேரை நம்ம கொஞ்சம் மாடர்ன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு வேணால் யோசிக்கலாமே தவிர, அதற்காக மாடர்னாக வைக்கிறேன்னு வாயில் நுழையாத, எந்த மொழியிலையுமே அது அடங்காத ஒரு பெயராக இருப்பது அப்படிங்கிறது தப்பு. தமிழ் மொழியில் பேர் வைங்க, இல்லது நம்ம இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மொழியில் பேர் வைங்க. சான்ஸ்கிரிட் நேம்ஸ் நிறைய இருக்குது, அதில் பேர் வைங்க. பெண் குழந்தையாக இருந்தால் லலிதா சகஸ்ரநாமத்தில் நிறைய நாமங்கள் இருக்குது, அதில் வைங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நிறையா நாமங்கள் இருக்குது, அதில் பேர் வைங்க. தெய்வங்களின் திருநாமத்தை வைங்க. அதற்கு ஏதாவது ஒரு நம்பரை போட்டு நியூமராலஜி வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி வாய்க்கு நுழையாத பேர் எதுவும் வைக்காதீங்க. குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது அது ஒரு தனி ஆர்ட். அதனால் அதை நம்ம ஆன்லைனில் செய்கிறோமா அப்படின்னா, பேர் வைக்கிறதுக்கு ஒரு சஜஷன் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர பெயர்களையே நம்ம கொடுக்கறது கிடையாது. அதையும் மீறி நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சில பேர்களை கொடுக்க முடியும். அதற்கு எல்லாமே தனியாக கட்டணம் உண்டு. நம்ம நேரில் பார்க்கலாம், அல்லது ஆன்லைன் சர்வீஸும் உண்டு. சென்னை அடையாறில் இருக்கேன் நான். திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு 5க்குடையவர் ராசியில் உச்சம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு சூரியன் தொடர்பு பிரமாதமாக இருக்குது நேரம். இப்படி ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் மிகப்பெரிய யோகவான் அப்படின்னு தான் சொல்லணும். 2க்குடைய கிரகம் 12இல் உச்சம். 2-7க்குடைய கிரகம் 12இல் உச்சம். 3-6க்குடைய கிரகம் நீச்சம். சுகஸ்தானாதிபதி வலு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தாய் வழி உறவுகளால் நன்மை, தாயாருக்கு உங்களால் பெருமை,
உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்கள் தாயாருக்கு பெருமை. அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். தாய் வழி உறவுகளால் நன்மை. தாய் மாமனின் ஆதரவு உண்டு. மிகப்பெரிய பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய பதவியில் ஒரு உயர்வு, இதெல்லாம் கிடைக்க போகிற நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம். இது ஒரு பெரிய யோகம். இது எந்த ஒரு கிரகத்துக்கும் ராசி அதிபதியே 11ஆம் இடத்துல உச்சம் ஆகாது. 2 ராசிக்கு தான் உச்சமாகும். ஒன்று ரிஷபம், மற்றொன்று கடகம். கடக ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் தான் சந்திரன் உச்சமாவார். உங்களுடைய வீடான ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி, அவர் 11ஆம் வீட்டில் உச்சமாவார். இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவீங்க. அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட நீங்கள் ரொம்ப இலகுவாக செஞ்சு முடிச்சுருவீங்க. அந்த மாதிரியான ஒரு காலமும் நேரமும் அது. அதனால் இப்போ எல்லா முயற்சியும் நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம். முயன்றால் வெற்றி நிச்சயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவுக்குரிய நாள். பணம் கொஞ்சம் சீராக வரும். நேர்வழியில் பணம் வரும். சீராக வருவது மட்டுமல்ல, நேர்வழியிலையும் பணம் வரும். லாபஸ்தானம் பிரமாதமாக இருக்குது. அதனால் நல்ல நியாயமான பணம் வந்து சேரப்போகிற நேரம். குடும்பத்துலேயும் இப்போ ஏதாவது ஒரு சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய ஒரு நேரம் இது. உங்கள் வீட்டில், இல்லத்தில், இல்லது நீங்கள் ஏதோ ஒரு சுப விஷயங்களில் கலந்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மங்கள காரியங்கள் அல்லது கோயில் குளங்கள், க்ஷேத்ராடனங்கள், இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். கொஞ்சம் வேலை தான் அதிகமாக இருக்க போகுது. இப்போது அதிகமான வேலை சுமை, வேலை பளு இந்த மாதிரி இருக்க போகுது. கொஞ்சம் உடம்புலையும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சிலருக்கு உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். வயிறு, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு நீங்கும். ஆனாலும் உங்களுடைய அன்றாட பணியில் எந்த தடை தாமதமும் இல்லை. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா நேர்த்தியாக செய்வீங்க எந்த வேலையை எடுத்தாலும். இருந்தபோதும் உடல் நலத்தில் கவனம் தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ அசையா சொத்து வாங்கக்கூடிய நேரம். ஏதாவது பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. சும்மா ஒரு கிரவுண்டில் வாங்கலான்னு போவீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து வரும். சேர்த்து வாங்கலாமான்னு எங்கேயாவது லோனுக்கு ட்ரை பண்ணுவீங்க. கடன் வாங்கினாலும் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அந்த மாதிரி அது ஒரு அமையும். அந்த மாதிரியான இப்போ கிரக அமைப்பு இருக்குது. செலவு இருக்குது. இப்போது அது ஒரு சுப செலவாக இருக்குது. நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகோ ஓஹோன்னு இருக்குது. இப்போ கிரக அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி நீச்சபங்கம் பெற்று ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். 2 உச்சம். தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் உச்சம். இந்த தனஸ்தானத்தை தனக்காரகம் பார்க்குறாரு. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சொட்சத்திரமாக உட்காந்துருக்காரு. அதனால் தன லாபங்கள் குவியக்கூடிய நேரம். செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய நேரம். பணம் வருமானத்துக்கு தங்கு தடையில்லாமல் வரும். சில இடத்துல ஏதோ உண்டியலில் கூட காசை உள்ளே போட்டுருவாங்க. சில பேர் குலுக்கி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் கவுத்துனீங்கன்னா, பானையை கவுத்துனா தண்ணி எப்படி வெளியே கொட்டும், அது மாதிரி பணம் கொட்டப்போகுது பல 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 பலன்னு. அந்த அளவுக்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சுய ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாள் சிறப்பான நாள். துளாராசிக்காரர்களுக்கு 10 குடையவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி. 10 குடையவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி அப்படிங்கும்போது நம்மளுடைய ஜீவனஸ்தானம் பலம் பெற்றிருப்பதாக அர்த்தம். அப்போது நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். வேறு தொழில் மாற்றலாமான்னு நிறைய பேருக்கு எண்ணம் வரும். இப்போ தான் உங்கள் தொழில் டெவலப் ஆக போகிற நேரம். இதுகாலம் வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, அஸ்திவாரம் போட்டுட்டீங்க. இனிமேல் வளர்ச்சி தான். அதனால் பயம் வேண்டாம். நல்ல லாபம் கிடைக்க போகுது. லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம். உங்கள் நிறுவனத்திற்கும் நீங்கள் உங்களை தேடியும் பல பேர் வரப்போகிறாங்க. இப்போ கூட்டமாக வரப்போகிற நேரம் இது. உங்களை தேடி பலர் வரப்போகிற நேரம். பலர் கூட்டமாக வரப்போகிற நேரம். கான்டாக்ட்ஸ் விரிவாக போகிற நேரம் இது. நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாள். 9 குடைய கிரகம் 9ஆம் இடத்தில் சொட்சத்திரமாக இருக்கார். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆலயங்கள், கோயில்கள், உங்களுடைய வாத்தியார், படித்த வாத்தியார், இந்த மாதிரி
யாரோ ஒரு குருமார்களை சந்திப்பீங்க, இல்லை கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். நம்மளுடைய ஆசிரியர் குருமார்கள், நமக்கு ஞான உபதேசம் செய்த மத குருமார்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள்லாம் ஈடேறும். 10 குடையவர் உச்சம். 10 குடையவர் உச்சமாகிறதுங்கிறது அது ஒரு பெரிய யோகம். அப்போ செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் உச்சத்தை தொட போகிற நேரம். அது அரசு சார்ந்த துறை, அரசு பணி, இந்த மாதிரியாக இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். சில பேர் கோயில் கட்டுறதையே கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க. கோயிலில் வந்து மேலே பெயிண்ட் வர்ணம் பூசுவது, கோயில் திருப்பணிகளாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு ஊதியம் வரும். அந்த மாதிரி சில பேர் செய்வாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு புகழ் கிடைக்கும். அவங்களுக்கு பல ஆர்டர்ஸ் வரும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. 7 குடைய கிரகம் 5ஆம் இடத்துல உச்சம். திருமணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ குழந்தை பிறக்கிற நேரம். ட்வின்ஸ் பிறக்கும். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ கன்சீவ் யார் ஆனாலும் சரி, அதாவது ஒரு மகனோ இல்லை மணமகளோ திருமணமானவர்கள் விருச்சக ராசியில் இருந்தால் அவர்களுக்கு இப்போது கன்சீவ் ஆனால் ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகள் பிறக்கும். இரட்டை குழந்தை பிறந்தால் இப்போ ராமநவமி வருது. ராம லக்ஷ்மணன் பேர் வைங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். நம்ம இப்போ தான் ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டுருவோம். நம்ம ஒன்று சொன்னால் வெளியே ஒருத்தர் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் தான் அவப்பெயருக்கு ஆளாக நேரிடலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் பணம் கொடுக்கறது வாங்கிறது, பணத்தை கையாளும் போதோ இல்லை ஆன்லைனில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு 0 அதிகமாக போட்டுறாதீங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபண்டு வேறு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். பேர் தெரியாத நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பணத்தை வாங்குறதுக்காக பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கணும். கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7 குடைய கிரகம் 7ஆம் இடத்துலேயே சுட்சத்திரமாக உட்காந்துருக்கார். அதாவது ஆட்சியாக உட்காந்துருக்கார். சுட்சத்திரம்னா ஆட்சியாக உட்காந்துருக்கார். அதே வீட்டிலே உட்காந்துருக்கார். இந்த 7ஆம் வீட்டில் சந்திரன் உட்கார்ந்திருப்பதுங்கிறது ஒரு யோகம். 7ஆம் இடம் என்பது களத்திர பாவம். களத்திரம் என்றால் நம்மளுடைய ஸ்பௌஸை சொல்லக்கூடிய இடம். களத்திர ஸ்தானம் வேறு, களத்திர பாவாதிபதி வேறு. அதாவது களத்திர காரகன் என்பது வேறு. களத்திர காரகன் அப்படிங்கிறவர் சுக்கிரன். அவர் உச்சமாக இருக்கார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ வெற்றி பெறும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். இப்போது உங்களுக்கு நல்ல நேரம். உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நேரம். கணவன் மனைவியிடையே ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். பாசங்கள், நேசங்கள், சொந்த பந்தங்கள் அவர்களோட இப்போ உறவாடக்கூடிய ஒரு நேரம் இது. அண்ணன் தம்பி உறவுகள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். அதே மாதிரி தொழிலில் பார்ட்னர்ஸோட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். உங்களுடைய நிறுவனத்திற்கு அதிக வாடிக்கையாளர்கள் வருவார்கள். தொழில் அமோகமாக நடக்கும். பிரமாதமாக இருக்குது. கிரக அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், விருப்பமான இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். இடம் மாற்றம் உண்டு, நல்ல மாற்றமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். வியாபாரம், பணவரவு அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சீராக இருக்கும். இருந்தாலும் உடல் நலம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு இப்போ கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடலில் தான் இப்போ பிரச்சனை ஏற்படும். காலில் சில பேருக்கு அடிபடுது, சில பேருக்கு வயிறு தொடர்பான வியாதிகள் வருது. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாயும் சனி பகவானும் இருக்காங்க. சனி உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் இணையும் போது நிறைய பேருக்கு உடலில் உபாதைகள் ஏற்படும். கொஞ்சம் இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி இந்த கிரக நிலை இல்லை, கொஞ்ச நாளாகவே அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த நாள்பட்ட வியாதிகள்லாம் இப்போ கொஞ்சம் அது அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்தாலும் உங்களால் அந்த நிறுவனத்திற்கே ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்படின்னா என்ன, எல்லோரும் சேர்ந்து உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி ஷீல்டெலாம் கொடுத்து ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணி கையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹானர் பண்ணக்கூடிய ஒரு நேரம். இருந்தாலும் உங்கள் உடம்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடம்பில் ரொம்ப ட்ரபுள்ஸ் ஏதாவது வரலாம். நாள்பட்ட வியாதிகள், உங்கள் தந்தைக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் உங்களுக்கு வரலாம். உங்கள் தாயாருக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் வரலாம். பெயர், புகழ், கௌரவத்துக்கெலாம் எந்த குறவும் இல்லை. இருந்தாலும்
உடல் நலத்திலையும் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள். இப்போது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக இருக்குது. உங்களுடைய உடம்பு மட்டும் கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட பார்த்துக்கிறது சிறப்பு. ஏன்னா கிரகநிலையில் வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரியான கிரக அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அதில் மட்டும் நீங்கள் ஒரு அட்டென்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாள்.